ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஹேர் கேர் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சிட்டதுக்கப்புறமா உடனே ஹேரை வந்து நம்ம கோம் பண்ணக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கோம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப சூடாச்சுன்னா முடி வந்து கொட்ட தொடங்கிடும். அதனால் வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஹேர் ட்ரையர் எல்லாம் இல்லை. நான் எப்பயுமே சூரிய ஒளியில் தான் வந்து நான் என்னோடய ஹேரை வந்து காய வைப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா முடியை வந்து கோம் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து எப்படின்னா எவ்வளோ நம்ம கோம் பண்ணுறோமோ அவ்வளோவும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு முடியோட வேர்க்கெல்லாம் நல்ல ரத்தம் போயிட்டு நல்ல முடி வந்து அடர்த்தியாக வரவும் நீளமாக வளரவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து டெய்லியும் கோம் பண்ணுங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ். அது வந்து மசாஜ் மாதிரி தான். ஸோ அது டெய்லியும் கண்டிப்பாக கோம் பண்ணிகிட்டே இருங்க. ஹேரை ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. For more hair care tips, subscribe.